அறிவியல் என்றால் என்ன? வெடிகுண்டு கண்டுபிடிப்போம், நிறைய இயந்திரங்களை கண்டுபிடிப்போம். அறிவியலை நம்பி இருக்கக்கூடிய நாடெல்லாம் இப்ப அரபு நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை வந்து, ஆன்மீகம் என்ன? ஆன்மா. ஆன்மா என்றால் என்ன? எனக்கு வலித்தால் உனக்கும் வலிக்கும், உனக்கு வலித்தால் எனக்கும் வலிக்கும், என் குடும்பம் துன்பப்பட்டால் உன் குடும்பம் துன்பப்படும். இட் இஸ் ஆன்மா. ஆக அறிவியலை நம்பி பல நாடுகள் நாசமா போன பிறகு தற்பொழுதுதான் ஆன்மீகம் என்ற ஒரு பாதையிலே இந்த உலகம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அப்ப நமக்கு ரொம்ப தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான். சரி, கதைக்கு வருவோம். அந்த மாதிரி நாங்க போனோம். ஆனா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த திருப்பரங்குன்றத்துடைய செய்தியை கேட்டு 6 படை வீடுகளிலே இருக்கக்கூடிய முருகனுடைய மலையிலே ஏற்றக்கூடிய அந்த தீபத்தினாலே இன்னும் இந்து மக்கள் ஒற்றுமை அடையவில்லை, இன்னும் இந்து மக்கள் தெளிவாகவில்லை, இன்னும் இந்து கடவுள்கள் தெளிவாகவில்லை என்று மீண்டும் இந்த களத்தில் குறித்திருக்கிறோம் என்றால் உங்களை நம்பி உங்களுக்காகத்தான்.